தூக்கிய திருவடிய குஞ்சித பாதத்தை பார்த்தாலே மோட்சம். எப்பேற்பட்ட பிரபு, அந்த திருப்பாதத்தை பார்த்தாலே மோட்சம். அதை பார்க்கணும்னா கூட நம்ம போய் சிரமப்பட வேண்டாம்னு அந்த சுவாமி கருணையினால என்ன பண்றார், இந்தா பாரு அப்படின்னு தூக்கி இடது கால நீட்டின்ண்டே நிற்கிறார். தூக்கிண்டு ரெண்டு காலையும் ஒன்னா வச்சிருந்தாருன்னா அதுல போகும் நகையெல்லாம் சாத்தி வச்சிருந்தாருன்னா பாத தரிசனம் பண்ணாலே மோட்சங்கிறா, எங்க இருக்குன்னு தேட வேண்டாமே அப்படின்ட்டு, இந்தா இதைத்தானே பார்க்கணும், உனக்கு மோட்சம் தானே வேணும், இந்தா பொடி அப்படிங்கிறாப்புல. காலை இடது காலை தூக்கிட்டு இருக்கிறதோட இல்ல, இடது கையால காமிச்சுன்னு வேற இருக்கார். வேற எதையா நினைச்சுன்னு விட போறோம்னு இதான் பாரு, இதைத்தான் பார்த்துக்கோ பிடிச்சுக்கோங்கிறாப்புல. அப்படி அந்த குஞ்சித பாதத்தை நடராஜாவை தரிசனம் பண்ணினாலே மோட்சம் அப்படின்னார். எப்போ அப்படின்னார், அந்திம காலத்துல தரிசனம் பண்ணினா மோட்சம். முடியுமோ? அதுக்கான கொடுத்து வைக்குமான்னு, கொடுத்து வைக்காது. என்ன பண்ணுவோம்னா, சிதம்பரம் வழியால கார்ல போவோம், ட்ரெயின்ல போவோம், அங்க போவோம், இங்க போவோம், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போவோம், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போவோம். ஆனா சிதம்பரத்துல இறங்கி தரிசனம் பண்ணணும்னு தோணாது. திருவாதிரை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சில பேர் சொல்ல, சார் திருவண்ணாமலையில் போய் இந்த கூட்டத்துல போய் யாரானு மாட்டிப்பாளா, சிதம்பரத்துல போய் இந்த கூட்டத்துல போய் மாட்டிப்பாளா அப்படி இல்லாம சொல்லுவா. அது பிராரப்தம் அப்படி இருந்தாதான் இது மாதிரிலாம் தோணும். கூட்டத்துல மாட்டிப்பாளான்னா நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, பெரியவா சொல்லுவா, கூட்டம் எங்க இருக்கோ அந்த ஃபங்க்ஷன்ல, விழான்னா திருவிழான்னா கூட்டம் இருக்கத்தான் இருக்கும். அந்த கூட்டத்துல போய் நீ சுவாமியை நன்னா பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இத்தனை கூட்டத்துக்கு பக்தாள்லாம் வந்திருக்காள், அவள்லாம் பார்த்தாலே புண்ணியம்தான். கிடைச்சிருமா? இத்தனை சாதுக்களோட சங்கம், இத்தனை பக்தாளும் ஒரே இடத்துல சேர்ந்து குமியறது, அத்தனை பேரையும் பார்க்கறது, அந்த தலையை பார்த்தாலே புண்ணியம் அப்படின்னா அதுதான் வேண்டாம். அந்த பாவம்